படிக்கும் கவிவாணர்களுக்கும் தேசமே சிறந்த பணியாற்றும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இலக்கி நடிக்கும் நமது முக்கிய வங்கிய நடிகர்களுக்கும் மேலும் சபையில் கொண்டிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சுரம் தாழ்ந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமர செய்வது என்பது எளிதல்ல. சலதாக விழுமீதும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குலமனிதை கொள்வதலால் குறைகட்டல் வெற்பதுண்டும் புலவர்கள் சபையில் புன்கவியாக சேர்ந்தால் நலமனிதை கொள்வதலால் நவிழ்வது பெரிய குற்றம். சலதாக வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தை போய் கலக்கும் பொழுது அதுதான் நிலம் என்று உழவனில் என்று மேட்டுக் கொள்கிறேன் தவிர விட்டுவிடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாய் உங்களிடத்தில் விழித்துக் வந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம், பொருள் குற்றம், அபிநய குற்றம், எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குளம் என்பதை கைரோன்று என்னையும் என்னை சார்ந்தவர்கள் மண்புடன் நடவடிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் இந்த தொழில் செய்தாலும் எங்குள்ள பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும், அவனின் அல்லாசை பெற வேண்டும். முருகப்பெருமானை வணங்கிவிட்டாலும் முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் நம்பியே, நின்னுடைய நண்டை காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மொழியாளுக்கும் விளக்கு குழந்தையால் 7 உடன் பெருமாத சகோதரத்துடன் வளர்த்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல ஒன்றுநட்டம் கல்வி பயின்று கற்றவர்கள் இடத்திலும் என்னை பெற்றவர்கள் இடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாக இந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடக தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழிலும் பாட்டு எடுத்து வணங்கிவிட்டு கலைப்படி பார்த்தவன் வந்தானே
அன்னையாக ஊருக்கு ஒரு அவதாரமாய் தோற்றம் அளிக்கும் மாறி காளி நீலி திரி சொல்லி ஆத்தாளே எங்கள் எங்கமெல்லாம் புத்தாளே மாதரம்மன் நிலத்தாளே புவி அடக்க காத்தாளே அன்னை இமயவளை ஓம்கார் எழுப்பினிய ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை கிளம்பிடித்து வெள்ளை படிக்கொண்டு வெள்ளை கமலத்தை விட்டு நிற்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசனோடு நமக்கெல்லாம் எதுவுமே சரியாசனம் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் கலைவாணியின் திருப்பணியில் படிந்து விட்டு கலைப்பணிக்கு செல்லலாம் வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்த மழை கரம் குவித்து வேண்டி நின்றோம் காத்திடுவாய் கருமாறி எப்போல வேணாம் ரொம்ப அருமையாக போகுது எனக்கு காத்திடுவாய் கருமாறி நம்மளுக்கான கருணனை விதைக்கப்பட்டுள்ளதாம் திரையளிக்கும் சேதாரமன்றி பணவெளிக்கும் சேதாரமன்றி கையில் கவன் கொண்ட வானம்பாடி வரக்கூடிய பறவைகள் எல்லாம் காணம்பாடி விளக்க நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை சரியா பார்க்கணும் மாமா மாமா நாங்க தெரியல நீங்க கோயிலுங்க யார் எப்படி வேணா பாருங்க நம்ம வேலையில நம்ம சரியா இருக்கும் அதனால நம்மளுடைய வேலையிலே காவலுக்கு செல்ல வேண்டும் கண்ணிலே திரும்ப காவலை பார்க்க வேண்டும் இந்த காவலுக்கு வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து 6 மணிக்கு உங்களை இங்கே கட்டி வச்சாச்சு அதனால இந்த இடத்துல இந்த காவலை எப்படி எல்லாம் பார்க்க வேண்டும் என்றால் எப்பெருமான் முருகன் வழித்துணையோடு அர்த்தம் முருகமாய் அனாதே பரவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கொண்டு சரணை முகங்களாலும் கரங்கள் மனிதன் கொண்டே பொருட்கள் முதல் உதித்த எம்பெருமானை சீக்கிரமாக உன்னை காண வேண்டும் 5 வயசுல இருந்து 5 வயசுல இருந்து அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் 5 வயதினிலே அறியாத பருவத்தினிலே பிஞ்சிலேயே கூடி பிரிய மழுவிலேயே முருகா அப்படின்னு 5 வயசுல இருந்து அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் எப்படி வருவார் எப்படி எல்லாம் வந்து என்னை ஆட்கொண்டு இப்படியே தூக்கிட்டு போலாம் அவன் தூக்குறாரு இல்லையோ அவனை நான் அப்படியா ஏன் அப்படி சாமி மேல இன்னும் பக்தி அதிகமாயிடுச்சு அதனால மீண்டும் சாமி கும்பிட சொல்றீங்களோ அப்படின்னு ஆசையோட நினைச்சிட்டேன் சரி கொஞ்ச நேரம் காதலிக்கிறேன் யாரு அப்படின்னு சொன்னா சீக்கிரமா மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்துருவீங்களா அப்படி சொல்லாதீங்க உங்களுக்கு மச்சான் வேணும்லவா மச்சான போய் கூட்டிட்டு வர வேலையும் நல்லா பார்ப்போம் அந்த மச்சான் யாரு அப்படின்னு தெரிஞ்சாதீங்க அதிசயமா
ஆச்சரியமா அப்படி பாப்போம். இங்கே வேணும் நம்மளா வீடு கட்டணும், ஒண்ணு வசதிக்கு ஏதாவது கூரை வீடு கட்டணும், அப்படிதான் ஓட்டு வீடு போடணும், அது கொஞ்சம் வசதி அப்படி கால வீடு போடணும். ஆனா அவங்க வீடு எப்படி தெரியுமா? தங்கத்தால் செய்த வீடுகள், ஒரு ஓடு தங்கத்துல. அப்ப எத்தனை ஓடுக்கு தெரியுமா? முழுமையாவே தங்கம் தான்ப்பா. இப்ப மிகப்பெரிய கோடீஸ்வரன் சொன்னீங்கல்ல, மணலும் பாறையும் கல்லுகளும் இருக்கக்கூடிய இடத்தில் வேலை செய்பவர்கள் கோடீஸ்வரர்கள். மலை கண்ட இடம்லாம் அவங்களுக்கு தான் சொந்தம். ஆமா, மலைவாசி கிடையாது, மலையில தான் உயர்வத்துல இருப்பாரு, வரவே மாட்டாரு. அதனால அப்பேற்பட்ட மலை கண்ட இடமெல்லாம் திருமால் மனிதனுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய திருவாரூர் என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்தை விட்டுக்கூடிய எம்பெருமான் பழனி பழனியே நீ பாட கண்டாயிட பாடியதான் நினைச்சிருக்கேன். எனக்கும் தானே அவ்வளவு பிடிக்கும். பஞ்சாமதம் நிக்கிறதுக்கு அப்புறம் முருகப்பெருமான ஆண்டி குளத்துல பாக்குறதுக்குன்னு போகணும்னு சொல்லணும். அது என்னமோ தெரியல, ஆண்டி குளத்துல பாக்கணும்னு ஆசைனே. நான் போன நேரம்லாம் அந்த ராஜ குளத்துல காட்சி கொடுக்கல, அந்த ஆண்டி குளத்துல காண வேண்டும் பல நாள் கனவு. அதனால இன்றைக்கு வரக்கூடிய மேகத்து தூதி விட்டான் தேசமாரி போலமானே தாகமுள்ள மச்சானே கண்ணியெல்லாம் தூது விட்டு தண்ணிக்கும் இந்த கண்ணி தந்தரப்பும் எண்ணிக்கு துறையாம எப்ப வந்து தரப்போறே. அவருக்கு நான் மட்டும் தான் கொடுப்பேன். என்ன கொடுப்ப? தமிழ் சொல்லி காமிச்சேன். நான் என்ன காலம் சொல்லு. நீங்க இப்படி கொடுக்க கூடாது மாமா. அவர் தான் ஒண்ணு எனக்கு கொடுக்கணும், இல்லைன்னா நான் அவருக்கு கொடுக்கணும். மாத்தி கொடுத்துருங்க. இடையில கேட்க நான் கொடுத்துக்கிறேன். அவளை கொடுக்க மாட்டேன். ஓடுகிற தண்ணியிலே உரசி விட்டு சந்தனத்தை சேர்ந்துச்சோ ஓடுகிற தண்ணியில் ஒரு சிமிட்டை சந்தனத்தை ஓட ஒன்று நான் எழுதி சேர்ந்துச்சோ சீரனையோ
சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்மளுடைய நேரத்தோடு சேர்ந்த இந்த காவல் எப்படி எல்லாம் பார்க்கலாம் அவனை எதிர்பார்த்து கொண்டே இருந்தான்.
களமிருந்து நடக்காதவன் கோழில் என்ன பிறகு கொப்பாக நடக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தன்மையில சிக்கிடுவாங்க. அன்பான தோழிகள், நான் மட்டுமா காவல் போறேன், இதை விட தப்பா தானே அனுப்புவாங்களா? 7 அண்ணன்கள் இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளை இல்லை என்று கவலையினால் பெண் பிள்ளை கிடைத்திருந்தால் பருவ மைதியுடன் சிலைகளை காவல் செய்வதற்காக என்னை அனுப்பி வச்சிருக்காங்க. நான் மட்டும் கிடையாது, என் அன்பான தோழிகளையும் அண்ணன்களை வளைத்துக் கொண்டு இந்த காவலை எப்படிலாம் சிறக்க செய்ய வேண்டும். இரண்டு மனம் இரண்டு மனம் வாழும் இரண்டு